வரலாற்று சிறப்புமிக்க மல்வில் திருவிழாவை மிகவும் சிறப்பாக சத்திவல் இளைஞர்கள் அலங்கார வேலைகள் மல்வில் மாயவன் ஒரு வரலாறு காணாத மக்கள் கூட்டத்தோடு படகு குழுக்கள் வடமராட்சி கிழக்கு சேர்ந்த பல பேர் பக்தாடியார்களே, வடமராட்சி கிழக்கு இயக்கச்சி முகாவில் ஆரியம் பகுதியிலே கொடிகொண்டு சிறு வயதிலிருந்து இந்த விழா மிகவும் சிறப்பான முறையிலே எமது கொடுக்குழாய் வாழ் மக்களால் இந்த வரியம் மட்டுப்படுத்த மட்டில் ஒத்துழைப்பினர் உதவுமாறு அன்போடு கொண்டிருக்கிறது. நேரம் பக்தர்களால் அதோட அங்கால வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறேன்? உங்களை மணிமன் விளக்கங்களுக்கு மீண்டும் காணி, அதாவது எமது கொடுக்கலாய் ரோட்டினூடாக மல்வின் மாயவன் எமது கொடுக்கலாய் பகுதியிலே தீர்த்தமாட வந்துள்ளார். அந்த காட்சியில் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. தீர்த்தோற்சவம் கொடுக்கலாய் மண்ணிலே கொடுக்கலாய் கடற்கரையிலே மிகவும் சிறப்பாக நீண்ட காலமாக நடைபெற்று வருகிறது. நாங்கள் பிறக்கிற காலத்துக்கு முதல் பிடிச்ச இந்த தீர்த்தோற்சவம் நடந்து வருவதாக முன்னோர்கள் பெரியோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த தீர்த்தோற்சவமானது இந்த சக்தி பக்தாடியார்கள் அதோட வடமராட்சி கிழக்கு பக்தர்கள் இணைந்து இந்த திருவிழாவை மிகவும் சிறப்பாக செய்து வருகின்றார்கள். இந்த தீர்த்தோற்சவத்தை நாங்கள் பொறுத்தவரை பார்த்தால் பல நாட்களாக எமது பெரியோர்கள் சிரமதானம் செய்து சத்திவல் இளைஞர்கள் அலங்கார வேலைகள் மற்றும் அன்னதான வேலைகள் எல்லாத்தையும் முழு மூச்சாக இருந்து செயற்படுத்தி வருகின்றார்கள். அதோடு நமது ஊரே இந்த கொடுக்குழாய் மண்ணே ஒரு பெருமை கொள்கின்றது. ஒரு வரலாற்றிலே மல்லூர் ஆழ்வார் மற்றும் சன்னதி முருகன் கோயிலுக்கு அடுத்ததாக இந்த மல்வில் மாயவன் ஒரு வரலாறு காணாத மக்கள் கூட்டத்தோடு இந்த திருவிழா நடைபெற்று வருகின்றது. இது பல நாட்களாக இந்த அலங்கார வேலைகள் செய்யப்பட்டு ஊரே ஒரு சோடிக்கப்பட்டு இந்த மாயவன் முதல் தற்கால மண்டபங்களிலே தான் இந்த தீர்த்தோற்சவம் நடைபெற்றது. இப்போது நிரந்தர மண்டல் அமைக்கப்பட்டு மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இது நீங்கள் பார்த்தால் பக்த அடியார்களே கோடிக்கணக்கிலே பல ஆயிரம் மக்கள் கூடியிருக்கிறார்கள். அதை விட நாங்கள் பார்த்தால் இந்த படகு குழுக்கள் இது பல பேர் இதில் இந்த படகு குழுக்கள் வடமராட்சி கிழக்கு சேர்ந்த பல பேர் படகு குழுக்கள் போட்டியில் கலந்து கொள்வார்கள். அதில் 3 படகு தான் தெரிவு செய்யப்படும். ஒன்று மாலின் மாயவன் மற்றும் பிள்ளையார் மற்றும் முருகன் 3 பேர் படகுகள் தெரிவு செய்யப்படும். அது ஒரு பெரிய உலவாக முதல் நாள் 5 மணிக்கு குலுக்கப்பட்டு அடுத்த நாள் இந்த படகு மல்வில் மாயவன் தீர்த்தோற்சவத்துக்காக அலங்கரிக்கப்பட்ட ஒரு படகிலே செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதை விட எமது இதிலே அந்த கலாச்சார உடைகளோடு தமிழ் கலாச்சாரங்களை பேணி எமது பக்த கோடிகள் கூடுதலாக இங்கே வந்து மாயவனின் தரிசனத்துக்காக வந்திருக்கிறார்கள். அதை விட பார்த்தால் இயக்கச்சி முகாவில் கிளிநொச்சி பருத்தித்துறை மற்றும் யாழ்ப்பாண பகுதிகள் கிளிநொச்சி பகுதிகளில் இருந்து இந்த பக்தர்கள் இந்த திருவிழாவை காண வெகு தூரத்திலிருந்து வந்து இருப்பது மிகவும் எங்களுக்கு ஒரு சிறப்பான விடயம். அன்பார்ந்த பக்தாடியார்களே, வடமராட்சி கிழக்கு கொடுக்குழாய் பகுதியிலே பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட அலங்கார மாயவர் மண்டபத்திலே வடமராட்சி கிழக்கு கொடுக்குழாய் தீர்த்த சபையின் ஒழுங்குபடுத்தலில் இயக்கச்சி முகாவில் ஆரியம் பகுதியிலே கொடிகொண்டு பக்தர்களுக்கெல்லாம் அருள்மலை பொழிந்து கொண்டிருக்கின்ற அருளை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு மல்வில் கிருஷ்ணபெருமானுடைய சமுத்திர தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற தீர்த்த விழா இங்கே பிரமாண்டமான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த தீர்த்த விழா எமது சிறு வயதிலிருந்து இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த விழாவிலே நான் இளைஞர்களாக இருக்கின்ற பொழுது என்னை 21 வயசில் இருந்து இப்போ 67 வயசு வரை நான் ஒரு அறிவிப்பாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே மிகவும் சிறப்பான முறையிலே எமது கொடுக்குழாய் வாழ் மக்களால் தீர்த்த சபையினரால் இந்த விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே வடமராட்சி கிழக்கு வாழ் மக்களுடைய ஒத்துழைப்புகளோடு இந்த மக்களுடைய கிராம தரிசனத்தை பெற்று எம்பெருமான் மருதங்கேணியில் இருந்து இங்கே ஆழிவளை ஊடாக அதுவரைக்கும் இந்த எம்பெருமானுடைய வாகன அணி வருகை தந்து
இந்த விழாவை சிறப்பான முறையில் கிராம தரிசனத்தை பெற்று இந்த தீர்த்தமாடி செல்கின்ற நிகழ்வு நீண்ட காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இவரிடமும் புதுமை படைக்கின்ற பரந்தாமனுடைய இந்த விழா சிறப்பாக நடைபெற்று பூஜை நிகழ்வுகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த விழாவுகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு முக்கியமாக இந்த மக்களுடைய ஒத்துழைப்பு காரணம் முக்கியமாக. அந்த வகையிலே இந்த வரியம் மட்டுப்படுத்த மட்டில் கடற்படையினுடைய பாதுகாப்போடு இந்த விழாவை கடல் தீர்த்தத்தை ஆடியிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு கடல் தொழிலில் சில அறிவுறுத்தல்கள் விடுத்திருக்கின்றார்கள். கடல் சீற்றம் காரணமாக அவருடைய அறிவுறுத்தலோடும் தீர்த்த சமயினர் இந்த அளவோடு அந்த படகிலே ஏற்றப்பட்டு சிறப்பாக தீர்த்தமாடப்பட்டு இப்பொழுது கரை திரும்பி பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே மென்மேலும் தீர்த்த சமயினருக்கு ஒத்துழைப்பை நல்கி சிறப்பான முறையிலே இந்த விழா நடத்துவதற்கு தீர்த்த சமயினர் உறுதுணை புரிந்து சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கு ஒத்துழைப்பினர் உதவுமாறு அன்போடு தீர்த்த சமயினரை ஆகிய நாம் கேட்டுக்கொள்கின்றோம். மாயவன் சமுத்திரக்கடலேறி தமிழக அழகை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நாதசுரங்கள் முழங்க மாயவன் பல பக்தர்கள் கரையில் நின்று மாயவன் இந்த அழகான மரங்களை கண்டு கழிக்கிறார்கள் என்று பாருங்க. என்னும் காற்றம் பொருங்கவார் பக்தர்கள் அப்படி எமது எம்பெருமான் சமுத்திரக்கடலிலே தீர்த்தமாடுற காட்சியை பார்க்கிறார்கள். எம்பெருமான் சமுத்திரக்கடலிலிருந்து தீர்த்தமாடி கரைப்பதி சென்றடைய உள்ளது. ஒவ்வொரு பக்தர்களும் மாயவன்
சமுத்திரகளை யுத்தம் பண்ணுறது அரோகரான மல்வின் மாயவனை மாயவனுடைய படகு மெல்ல மெல்ல கரையை நோக்கி போக ஆரம்பம் ஆகியுள்ளது. படகின் பின்பகுதியினூடாக கரையை தொட உள்ளது மாயவன். மாயவனின் அழகை பாருங்கோ. மாயவன் சமுத்திர கரையில் இறங்கி அப்படியே தனது பூசை நடைபெறும் மண்டபத்திற்குள் போக ஆயத்தமாக இருக்கிறார் பாருங்கோ. இப்படி மாயவன் கரையை வந்தடைந்த காட்சி பாருங்கோ. அதிநேரம் பக்தர்களும் படகுகளில் நமது பக்தியினை வழிகாட்டி காட்சி. அதிநேரம் பக்தர்களால் மாயவன் தனது இருப்பிடத்தை பூசைகள் சமுத்திர கடலின் கரையோரமாக வந்த பக்தர்கள் பாருங்க. பக்தர்கள் சூழ கடல் கடற்கரையை வண்ணம் தீபங்கள் ஏற்றி எம்பெருமானை கொண்டு தீர்த்தமாடின படகு பாகங்கள் கல்லட்ட போகிற நம்மளோடகு. அதோட அங்கே இன்னும் படகுகள். ஓகே, மல்வின் மாயவன் தீர்த்தமாடுற இதுக்கு வந்து நாங்கள் ரெகுலர் எங்களை புறன்படியல் என்ன மாதிரிடா எப்படி இருந்தது? பிரிப்பா ஓகே ஓகே மக்களே, இந்த மல்வின் மாயவன் எங்களை கடை கொடுக்கலாய் பரப்பிலே தீர்த்தமாடுற நிகழ்வு வந்து எப்படி இருந்தால் மறக்காம சொல்லுங்க. ஓகே சரி மக்களே, வீடியோ முடிச்சுக்கொள்வோம். ஓகே, நன்றி, பாய்.